அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தையின் முதல் வரி. தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார் என்று திரு பாடல்கள் 94ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தையில் சொல்லி இருக்கிறபடி கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட மக்களை தள்ளிவிடவில்லை என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார். கடவுள் ஏன் தான் தேர்ந்து கொண்ட மக்களை தள்ளிவிடவில்லை? அவர் பேரன்பின் நிமித்தம், அவர் மாறாத அன்பின் நிமித்தம் கடவுள் தான் தேர்ந்து கொண்ட மக்களை தள்ளிவிடவில்லை என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. கடவுளின் அன்பு மாறாத அன்பு, பேரன்பு என்று திரு பாடல்கள் 40ஆம் அதிகாரம் 11ஆம் இறை வார்த்தையும், கடவுளின் மாறாத பேரன்பு வானளவு உயர்ந்ததாக திரு பாடல்கள் 36ஆம் அதிகாரம் 5ஆம் இறை வார்த்தையும், கடவுளின் அன்பிற்கு அளவே இல்லை, அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை என்று புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் இறை வார்த்தையும் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுள் தம் அளவற்ற முடிவற்ற பேர் அன்பின் நிமித்தம் கடவுள் தான் தேர்ந்து கொண்ட மக்களை தள்ளிவிடவில்லை என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. கடவுள் தான் தேர்ந்து கொண்ட மக்களை தள்ளிவிடவில்லை, ஆனால் கடவுள் தேர்ந்து கொண்ட மக்கள் தான் அவரை தள்ளிவிட்டார்கள், அவரை புறக்கணித்தார்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. தன்னை புறக்கணித்து தன்னை விட்டு விலகிச் சென்ற மக்கள் மீண்டும் தன்னோடு இணைந்து வாழும்படி கடவுள் பலமுறை அவர்களுக்கு அழைப்பு விடுத்தும் அவர்கள் அதை புறக்கணித்து சென்றதாக ஓசேயா இறை வாக்கினரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள் என்று ஏசாயா இறை வாக்கினர் வாயிலாக கடவுள் சொல்வதாக அந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. ஏன் கடவுளின் அழைப்பை இஸ்ரவேல் மக்கள் புறக்கணித்தார்கள்? காரணம், அவர்கள் கடவுளின் எண்ணங்களை அறிந்து கொள்ளவில்லை, அவர் திட்டத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. கடவுளின் எண்ணங்களை அறிந்து கொள்ளாததால், கடவுளின் திட்டத்தை புரிந்து கொள்ளாததால் அவர்கள் கடவுளின் அழைப்பை புறக்கணித்து அவரை விட்டு விலகியே வாழ்ந்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது நாம் கடவுளின் எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியும்? எப்பொழுது நாம் கடவுளின் திட்டங்களை புரிந்து கொள்ள முடியும்? மனிதர்கள் தூய ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் அவர்கள் கடவுளின் எண்ணங்களை அறிந்து கொள்ள முடியும், அவர் திட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் தூய ஆவிக்கு துயரம் வருவித்ததாக ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் தூய ஆவியை எப்பொழுதும் எதிர்த்து வாழ்கின்ற மக்களாக இருந்ததால், அவர்கள் தூய ஆவியோடு இணைந்து வாழ மறுத்ததால் அவர்கள் கடவுளின் எண்ணங்களை அறிந்து கொள்ளவில்லை, கடவுளின் திட்டத்தை புரிந்து கொள்ளவும் இல்லை. எனவே கடவுளின் அழைப்பை புறக்கணித்து அவரை விட்டு விலகியே வாழ்ந்தார்கள் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இஸ்ரவேல் மக்களைப் போல் நாமும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் தூய ஆவியோடு இணைந்து கடவுளின் எண்ணங்களை அறிந்து அவர் திட்டங்களை புரிந்து இந்த உலகில் அவருக்கு உகந்த நறுமணம் வீசும் மலர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் வரப்போகிற நாட்களில் தூய ஆவியோடு இணைந்து கடவுளின் எண்ணங்களை அறிந்து அவர் திட்டங்களை புரிந்து கொண்டு இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த மாசற்ற பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு
சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே. உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய தூய ஆவியோடு இணைந்து உம்முடைய எண்ணங்களை அறிந்து கொண்டு உம்முடைய திட்டங்களை புரிந்து கொண்டு இந்த உலகில் உமக்கு உகந்த தூய நறும் மனம் வீசும் மலர்களாக இந்த உலகில் நாங்கள் மலரும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.